3 வித லெவலில் இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து இயேசு கிறிஸ்து நம்மளை ரொம்ப ஈஸியாக விடுவிக்க முடியும். இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற இடத்துல அந்த வார்த்தை எடுத்துட்டு பாவங்கள் அப்படின்னு கூட போடலாம். இப்போது ஜெப ஆலய தலைவன் யவீரு அவருடைய மகள் செத்து போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவர் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து, என்னுடைய மகள் ரொம்ப துக்கப்படுறா, கஷ்டப்படுறா வியாதியில், நீங்கள் அவளை பார்த்தீங்கன்னா குணமாயிடுவா அப்படின்னு சொல்லுவார். இவர் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த பொண்ணு செத்து போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே போய் அந்த பெண்ணை உயிரோடு எழுப்புவார். இதே மாதிரி ஒரு வாலிபன் இறந்து போயிட்டு அடக்கம் பண்ணுறதுக்காக பாடையில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த வாலிபன் அவங்க அம்மா ஒரு விதவை, அவங்களுக்கு அவர் ஒரே பையனாக இருப்பார். வழியில் பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து மனதுருகி அந்த பையனை அங்கேயே உயிரோடு எழுப்பி அவங்களுக்கு உயிருள்ள ஒரு நபராக கொடுப்பார். எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. 3வதாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆகின உடல் துர்நாற்றம் எடுக்க ஆரம்பித்த லாசருவை இயேசு கிறிஸ்து, லாசருவே வெளியில் வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வார்த்தையினால அவனை உயிரோடு எழுப்பி வெளியில் கூட்டிட்டு வருவார். இந்த 3 உயிர்ப்பிக்கிற சம்பவத்திலையும் ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா நமக்கு புரியும். பிரச்சனையின் துவக்கத்தில் இருக்கிறவங்க, யவீருனுடைய மகள், ஜெபாலய தலைவனுடைய மகள் சாக போகிறான். அதாவது பிரச்சனையின் துவக்கத்தில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டீங்கன்னா இம்மீடியட்டாக நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். பாவத்தினுடைய பிகினிங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா, பாவம் உங்களை முழுசு ஆட்கொள்றதுக்கு முன்னாடி நீங்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டீங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டீங்க, அவர்கிட்ட அறிக்கை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் வந்துடலாம். இந்த வாலிபன் மாதிரி இறந்து போய் அடக்கம் பண்ண போகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகியிருக்கும். அப்போது பாவத்தினுடைய மிட், உங்களால் அந்த பாவத்திலேருந்து வெளியில் வர முடியல அப்படிங்கிற சூழலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை கைவிட்டுட்டாங்க, உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடையில் கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அப்போது இந்த மாதிரி நிலைமையில கூட, இந்த மாதிரி பிரச்சனையில் கூட இயேசு கிறிஸ்து நினச்சா ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? காப்பாற்றி வெளியில் கொண்டு வர முடியும், நீங்கள் அதுக்கு தயாராக இருந்தால். 3வது, லாசரு மாதிரி பாவத்தில் முழுசும் செத்து போன நபர், பிரச்சனையில் முழுசும் காணாமலே போயிட்ட நபர், இனிமேல் இவரை இந்த பிரச்சனையிலேருந்து மீட்க முடியாது அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஒதுங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் கூட இயேசு கிறிஸ்து ஒருத்தரால் மட்டும்தான் லாசருவே வெளியில் வா அப்படின்னு சொல்லி உங்களை அந்த பாவ கட்டுக்கள்லேருந்து, அந்த பிரச்சனை கட்டுக்கள்லேருந்து வெளியில் கொண்டு வர முடியும். இந்த 3 உயிர்ப்பிக்கிற விஷயங்கள்லேருந்தும் நாம் இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை என்ன படிக்கலாம்னா, நீங்கள் பாவத்தின் தொடக்கத்தில் இருந்தாலும், பாவத்தினால முழுசாக கட்டப்பட்டு நீங்கள் முற்றார் உறவினரால், உங்கள் நண்பர்களால் ஒதுக்கப்பட்டு விலகி போயிருந்தாலும், பிரச்சனையிலேருந்து உங்களை எல்லாம் விலகி போயிட்டு இருந்தாலும், லாசரு மாதிரி டோட்டலாக உங்களை எல்லாரும் கைவிட்டுட்டு உங்களை விட்டு ஒதுங்கி போயிட்டாலும், இயேசு கிறிஸ்து ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா பிரச்சனையிலிருந்தும் அவர் உங்களை விடுதலை செய்து வெளியில் கூட்டிகிட்டு வர முடியும்.